தமிழகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி வரும் அம்மா உணவகங்கள் மற்றும் மாநகராட்சி சார்பில் நிறைவேற்றப்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களுக்கு சீன நகராட்சி குழுவினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவது பற்றி சென்னை மாநகராட்சி மேயரிடம் அவர்கள் கேட்டறிந்தனர். சீனாவின் சோங்கிங் நகர உள்ளாட்சி மக்கள் அமைப்பின் தலைவர் திரு சு ஜிங்கியுடன் 5 பேர் கொண்ட குழு ஒன்று சென்னைக்கு வருகை தந்துள்ளது. இவர்கள் மேயர் திரு சைதை துரைசாமி, ஆணையர் முனைவர் தா கார்த்திகேயன் உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குப்பை அகற்றம், பயோமெட்ரிக் மூலம் தொழிலாளர்களின் வருகை பதிவேடு, GPS கருவி மூலம் வாகனங்கள் கண்காணிப்பு, ஆன்லைன் மூலம் குப்பைகள் சேகரிப்பு, கண்காணிப்பு, திடக்கழிவு மேலாண்மை ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அரசு ஏழை எளிய மக்களுக்காக செயல்படுத்தி வரும் அம்மா உணவகம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. 1 ரூபாய்க்கு இட்லி, 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் என்ற வகையில் தினமும் 22 ரூபாயில் ஒரு நாள் முழுக்க பசியார வழிவகை செய்யப்பட்டுள்ளதை சீன குழுவினர் வெகுவாக பாராட்டினர். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கும் சோங்கிங் மாநகரத்திற்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து சீன குழு இந்தியா வருகை தந்துள்ளது. சென்னை மாநகராட்சி மேயர் மற்றும் நிர்வாகிகளுக்கு சீனா வருமாறு இக்குழு அழைப்பு விடுத்துள்ளது.